ஒதுக்கப்பட்ட திருமுறை சொல்ல 7ஆம் திருமுறை அது இருக்குது. இந்த 7ஆம் திருமுறை தான் அவர் தெளிவாக அவர் சொல்கிறாரு. அதாவது நான் 10 பன்னிசைகள் நான் எத்தனை பாடினாலும் அத்தனை இசைகளுமே உனக்கு நான் சமர்ப்பணம். உனக்கு தான் எல்லாமே. அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் முதற்கொண்டு, அதில் இருக்கக்கூடிய ஓலைகள் முதற்கொண்டு எல்லாமே அது உனக்கு தான். ஏழிசை இன்தமிழால்ங்கிற போது அவர் தமிழை எவ்வளோ உயர்வாக கூறுறாரு பாருங்கள். இன்தமிழால் அப்படிங்கும்போது என் தமிழ் கூட இன்தமிழ் அப்படிங்கும்போது தன் உள்ளத்திலிருந்து பெருகி வரக்கூடிய தமிழ், அந்த தமிழும் நீதான் அந்த தமிழ் தான் நீ அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு சுந்தர பெருமான். அப்படி இன்தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறைய அப்படின்றது. அதாவது ஒரு ஆழி கடல் எப்படி இருக்குமோ, ஒரு ஆழினா இந்த கடல்னு சொல்லுவாங்க, அந்த ஆழி கடல் எப்படி இருக்குமோ அதை போல நான் உன்னை பாவித்துள்ளேன் ஈசனே. அந்த ஆழிக்கடல்